இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30க்கு 41ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.82 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே காம்பேக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல ஆல்ரெடி ஃபுல்லாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் உள்ள லொக்கேட் ஆயிருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.82 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 30க்கு 41, டோட்டல் பில்டிங் ஏரியா 980 ஸ்கொயர் ஃபீட். வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் தெற்கு சைடு இருக்கிற காம்பவுண்டுக்கு இடையில சின்னதாக ஒரு மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க், எலிவேஷன் கிளாஸ் அண்ட் கிரில் டிசைன்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே கார்டன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணியே வீட்டோட என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் 14க்கு 11. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கும் வடக்கு பக்கம் இருக்கிற காம்பவுண்டுக்கு இடையில 6 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து பின்னாடி துவைக்கிற கல்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே சவுத் ஈஸ்ட் கார்னரில் மாடிக்கு போறதுக்கு உண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அது வெளியே தெரியாத மாதிரி சூப்பர் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 6க்கு 4. ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்திலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோவோட வாலுக்கு அப் டு ரூஃப் வரைக்குமே வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூணுக்கு 7ங்கிற சைஸில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மெயின் டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் லென்ஸோட. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 20க்கு 11ங்கிற சைஸில் லிவிங் ஹாலை லென்த்தாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் பெட்ரூம்னு வீட்டோட எல்லா ரூம்ஸுக்குமே ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழேயே வால் மவுண்டட் டிவி யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே வாஷ் பேஷன் அண்ட் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். சைஸ் 10க்கு 8. கிச்சனோட வாலுக்கு ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் அப் டு ரூஃப் வரைக்குமே வால் டைல்ஸ் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கிச்சனோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே செல்ஃப்ஸும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட 2 பெட்ரூம்க்குமே கரையான் பிடிக்காத மாதிரி ஃபைபர் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 11க்கு 16. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப் சென்டரில் ஒரு மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 5. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10x11. டாய்லெட்டோட ரூஃபை 7 ஃபீட்டுக்கு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸை லாஃப்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டும் 5x5ங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 2 BHK தனி வீடு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.